நம்மளை விட உண்மையாகவே அவங்க கிட்ட டேலண்ட் அதிகமாக இருக்குங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாங்கும் போது ஈகோ வரும். அந்த ஈகோ இன்னும் ஒற்றுமையாக இருக்க விடாது. தாழ்வு மனம் பான்மை தன்னை தாழ்த்தியே தான் வச்சுருக்கும் அவங்ககிட்ட. எப்படி அதனாலேயே அது விலகி இருக்கும், ஒற்றுமையாக இருக்க முடியாது. உள்ளத்துக்குள்ளே நீ எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நீ என்னைக்கு வர்றையோ அன்னைக்கு தான் ஆத்மலோகத்துக்குள்ள இறையல் லோகத்துக்குள்ள நீ நுழைய முடியும். நீ அவர்களை விட உன்னை தாழ்த்தி கொண்டால் மட்டுமே, நீ தாழ்ந்தவன் எளியவன் சிறியவனுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அது ஓப்பனே ஆகும். இன்டெலிஜென்ஸ், விஸ்டம் எல்லாம் அங்கே தான். நீங்கள் இங்கே என்னென்ன தேடிட்டு இருக்கீங்களோ அங்கே அது குப்பை மாதிரி சும்மா கிடக்குது. இதெல்லாம் விட்டிங்கன்னா அங்கே போய் ஈஸியாக அள்ளிட்டு வந்துடலாம். ஏன்னா நீ தான் அதை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. பல வகையில் நீ மனிதர்களோட ஒற்றுமையாக இருக்க முடியாமல் போகிற காரணங்கள் வேறுபடுது. ஆனால் அது ஒரே வார்த்தையில் அடக்கணும்னா லேக் ஆஃப் டாலரன்ஸ். உங்ககிட்ட டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இத்தனை வகையாக வேணால் பிரியுது. ஒற்றுமை இல்லாதது காரணங்கள் பல வகையில் பிரியும். ஒரு ஃபியூ சொல்லணும்னா ஈகோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஆட்டிடியூட், ஆங்க்ரினஸ். Why more discipline, more perfectness? இவ்வளோ வகையில் அது பிரியும். For example, if it is ego, அகங்காரத்தின் அடிப்படையில் கணவனும் மனைவியும் இந்த உறவுக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அது நிறைய பேர்த்துக்குள்ள ஈகோனால கிளாஷ் ஏற்பட்டு விலகி இருக்கிறது இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம அதிகமாக இது பார்க்குற இடம் கணவன் மனைவிக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இது ஏற்படுது அப்படின்னா. ஸோ இனிஷியலி the love is love, that's all. Love is completely giving. If you giving to your spouse, the male giving to female or female giving to male, நேசம் போயிடுச்சுன்னாவே then ego will start. நான் இப்படி தான் இருக்கணும், நீ எதிர்பார்க்கறது இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. ஸோ ஈகோனால வர பிரச்சனைகள் ஒற்றுமையை இந்த வகையில் பாதிக்குது. இதில் பார்க்கும்போது வெளி சைடில் இருக்கிற ஈகோ கிளாஷஸ் தன் அடையாளத்தை விட இன்னொருத்தனோட அடையாளம் ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பரிச்சயம் ஏற்படும் போது நம்மளை விட உண்மையாகவே அவங்க கிட்ட டேலண்ட் அதிகமாக இருக்குங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாங்கும் போது ஈகோ வரும். அந்த ஈகோ இன்னும் ஒற்றுமையாக இருக்க விடாது. அடுத்த வகையில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது எந்த வகையில்? 4 பேருக்கு நடுவில் அவங்களால போய் தைரியமாக 4 பேர்த்த ஃபேஸ் பண்ண முடியாது. தாழ்வு மனம் பான்மை தன்னை தாழ்த்தியே தான் வச்சுருக்கும் அவங்ககிட்ட. எப்படின்னு அதனாலேயே அது விலகி இருக்கும், ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஹைலி ஆட்டிடியூட். அடுத்த பீப்புள்ஸ் அந்த ஹைலி ஆட்டிடியூட் they won't be with normal peoples. தன்னைத்தானே பிரித்து வச்சுக்கிறதுல அது சந்தோஷப்படும்.
பிரித்து வச்சுக்கிறது இல்லை. தானே போய் சந்தோஷமாக இருக்கிறது தெரியாது, பிரித்து வச்சுக்கிறதுல சந்தோஷம். ஹைலி ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் இருக்கிறது டேஞ்சரஸ் ஜோன், ஹைலி டிசிப்ளின் பீப்புள்ஸ். ரொம்ப ஆச்சாரங்கிற பேரில் இனம் மதம் அப்படிங்கிற ரீதியில் the discipline and the perfectness, the more perfectness பீப்புள்ஸ் எல்லாம் மற்றவங்களோட ஒத்து போகாமல் தன்னை பிரித்து வச்சுப்பாங்க. தனக்கு சார்ந்த நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களோட மட்டும் நான் ஒத்து போகிறேன். அண்ட் ஹைலி கடைசியாக இருக்கிற இந்த பர்ஃபெக்ட்னஸ், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்போது இம்பர்ஃபெக்டாக இருக்கிற, தான் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய இல்லை தன்னை விட பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அவங்கள மேலே தான் அவங்களாம் அட்ராக்ட் ஆவாங்களே தவிர இந்த இம்பர்ஃபெக்ட்னஸ் அவங்களால நேசிக்க முடியாது. அதனால் சக மனிதனோட ஒத்து போக முடியாது. இந்த மாதிரி இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸாக நான் ஃபியூ தான் சொல்லியிருக்கேன். நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸாக இப்படி பிரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேக் போனாக இருக்கிறது டாலரன்ஸ், lack of tolerance and insufficient love. இதோட காரணம் தான் உங்களால் அத்தனை பேர்த்தோட ஒற்றுமையாக இருக்க முடியாதது. ஸோ இதை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. இது இந்த இடத்துல நம்ம இப்படி சரி பண்ணிக்கோ போக்கிக்கோன்னு சொல்கிறதுக்கு முடியாது. காரணம் என்னன்னா, நீங்களா இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டதுக்கும் ஒரு காரணம் நீங்கள் சொல்லுவீங்க. காரணம் நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கும். இதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன், இந்த மாதிரி மனிதனோட தான் நான் இருக்க முடியும், எனக்கு அது சரிப்பட்டு வராது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஃப்ளெக்சிபிளான பர்சன்ஸோடு இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னால் என் லைஃப் நான் வாழ முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒன்று தானே. ஸோ எப்படி இருந்தாலும் இது நீங்கள் ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. இதிலிருந்து நீங்கள் வெளியே ஒற்றுமையாக இருக்க முடியாத மாதிரி நீங்கள் ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. இது நான் சூஸ் பண்ண விஷயத்துக்கு இதுதான் ரீசன். ஆனால் நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கெல்லாம் ரீசன் வச்சிருக்கிற நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாத மனிதர்கள் சில பேர்த்துக்கிட்ட கூட நீங்க ஒற்றுமையா இருப்பீங்க. இஃப் there is proper love and if there is power. நீங்க எதிர்பார்க்காட்டி கூட, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க கேரக்டர் வேற, இந்த மாதிரி மனிதர்கள் நான் வெளியே இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் சொந்த தாயிடமோ தந்தையிடமோ நெருங்கிய சகோதரன் சகோதரியிடமோ அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தது அப்படின்னா யூ வில் அக்செப்ட் இட். தாயை விட்டு உங்களால் போக முடியாது. அந்த இடத்துல அவங்க கிட்ட அதீதமான அன்பு கூட சேர்ந்து இருந்ததுன்னா நீங்க எடுத்துப்பீங்க. உள்ள லிங்க் இருக்குல்ல, பற்றுங்கிறது ஒன்று, வெளியாருலாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி மனிதர்களோட நீங்கள் வாழ முடியுங்கிறதும் காட்டுற வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்கிறது. அந்த பற்று அதிகமான பாசத்தை அன்பு அங்கே கொடுக்கறதுனால நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த குணம் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட நீங்கள் இருக்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட இப்போ நான் லவ்வுக்கு சொல்லிட்டேன், அடுத்தது பவர். அவங்க உங்களை விட ஹையர் அஃபிஷியல் ஆகும். சொசைட்டியில் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக, லைக் ஒரு நல்ல அரசியல்வாதியாக, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு ஐஏஎஸ்ஸாக அந்த மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட அந்த குணம் இருக்குது, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்குன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க மாட்டீங்க. உண்மைதானே?
ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சட்டத்தை இதுல கூட நீங்க உண்மையே இல்லை. ஸோ மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் உங்களை தான் ஃபுல்ஸ் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒற்றுமையாக இருக்கிறதுனால என்ன பலனுங்கிறது இப்போ தெரியலனா கூட ஃப்யூச்சரில் நிச்சயமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறக்கூடிய காலம் வரும். when you becoming a spiritual being. ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் ஒற்றுமையாக இல்லாட்டி கூட from their heart completely they was linked and being with this nature oneness. முழுக்க இந்த நேச்சரோட கலந்து ஒன்னாதான் இருந்தாங்க அவங்க. There was a oneness in their heart. நீ அவங்கள புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், இன்னொரு மனிதர்கள் என்னமோ காரணம் காட்டி நீ புறக்கணிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் you can't enter into the astral world. அந்த ஆத்மலோகத்துக்குள்ள, இறைவன் சஞ்சரிச்சிட்டு இருக்கிற உலகத்திற்குள்ள நீ நுழைய முடியாது. அந்த உலகத்திற்குள் நீ நுழையும் பொழுதுதான் வெளியே நீ விலகி இருக்க, உள்ளத்திற்குள்ள நீ எல்லாத்தையுமே நீ ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நீ என்னைக்கு வர்றையோ அன்னைக்குதான் ஆத்மலோகத்துக்குள்ள, இறையல் லோகத்துக்குள்ள நீ நுழைய முடியும். நீ ஒருத்தரை வெறுத்து ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிற வரைக்கும், உன்கிட்ட வெறுப்புணர்ச்சி இருக்கிற வரைக்கும் அந்த எல்லைக்குள்ள நீ உள்ள போக முடியாது. நீ அவர்களை விட உன்னை தாழ்த்தி கொண்டால் மட்டுமே, நீ தாழ்ந்தவன், எளியவன், சிறியவனுங்கிற எண்ணம் இருந்தா மட்டும்தான் அது ஓப்பனே ஆகும். எனக்கு அது வேணாங்க அப்படின்னா யூ கேன் ரோம் ஹியர். பட் எல்லா ஐஸ்வர்யங்களும் சௌரியங்களும் அந்த சைடு தான் நிறைஞ்சிருக்கு. இன்டெலிஜென்ஸ், விஸ்டம் எல்லாம் அங்கே தான். நீங்கள் இங்கே என்னென்ன தேடிட்டு இருக்கீங்களோ அங்கே அது குப்பை மாதிரி சும்மா கிடக்குது. இதெல்லாம் விட்டீங்கன்னா அங்கே போய் ஈஸியாக அள்ளிட்டு வந்துடலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்த மாதிரி இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, அதனால உங்களோட அது இருக்குது. அது வேணான்னு நினைக்கிறதும் வேணுங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. விட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும், அந்த உலகத்துக்குள்ளே போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா இங்கேயே நீங்கள் தேடிட்டு தான் இருக்கணும். இங்கே இது இல்லை. யார் எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இங்கே பெருசாக எவ்வளோ பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டாலும் அந்த சாதிச்சவங்க எல்லாமே அந்த எல்லையில் போய் சும்மா ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு வந்தவங்க. அது கடல் மாதிரி இருக்கு. அங்கேருந்து ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே மிகப்பெரிய அளவில் சாதிக்கிற அளவுக்கு விஷயம் அதில் இருக்கு.